திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது சிவபெருமான் மதுரை நகரில் நிகழ்த்திய பல நிகழ்வுகள். அடியார்கள் மீது சிவபெருமானுக்கு மிகுந்த அன்பு. அதனால தான் அவர் தானாகவே பூலோகத்துக்கு வந்து அடியார்கள் முன்பு பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காமிச்சார். அதைத்தான் நாம் சிவபெருமானின் திருவிளையாடல் அப்படின்னும் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூடல்மாநகரத்தில் நடந்த இந்த திருவிளையாடலை நந்தி தேவர் வந்து சனத்குமார முனிவருக்கு சொல்கிறாரு. சனத்குமாரர் வந்து வியாச பகவானுக்கு சொல்கிறாரு. வியாச பகவான் ஸ்கந்த புராணத்தில் எழுதியிருக்கிறதாக புராணங்கள் சொல்லுது. ஒரு சமயம் உமாதேவியார்கிட்ட ஈசன் ஆகமங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் பற்றி உபதேசம் செஞ்சிட்ருக்காரு. அதை அன்னை வந்து ரொம்ப சிறப்பாக கேட்டுட்ருக்காங்க, அதாவது ஸ்ரத்தையாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க மடியில் உட்கார்ந்துருந்த முருகப்பெருமானும் அதை ஸ்ரத்தையாக கேட்குறாங்க. இந்த விஷயம் அகஸ்தியருக்கு தெரியுது. ஒரு நாள் முருகப்பெருமான் கிட்ட வந்து தங்கள் தந்தை நடத்திய திருவிளையாடலை எனக்கும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் செய்கிறாரு. இதை எப்படி இருக்க, அகஸ்தியர் வந்து ஒரு சமயம் சப்த ரிஷிகளோடு சேர்ந்து உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லோருமே நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி மாநகரில் ஒரு வேள்வியை நடத்துகிறாங்க. அந்த மிகப்பெரிய வேள்வியை நடத்தி முடிச்சுட்டு அங்கே வந்திருந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பல விஷயங்களை பற்றி பேசி மகிழ்ந்து சிரித்து இப்படி இருக்கும்போது சூதக முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அகஸ்தியரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஈசன் நடத்திய திருவிளையாடலை பற்றி உபதேசம் பெற்றீர் அல்லவா, அதை எமக்கும் சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே அகஸ்தியர் வந்து அந்த திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றையாக பற்றி சொல்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் இந்த பூலோகத்து மக்களுக்கு திருவிளையாடல் புராணம்னா என்ன அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த திருவிளையாடல் புராணத்தை நமக்கு தமிழில் தொகுத்து வழங்கியவர் வந்து பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் யார் அப்படின்னா, திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் மீனாட்சி சுந்தர தேசிகர் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்தவர். இவர் சிறந்த சிவபக்தர். இவர் ஒரு முறை மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து சொக்கநாதரையும் மீனாட்சி அன்னையும் வணங்கிட்டு அன்னைக்கு இரவு ஒரு இடத்துல தங்கி தூங்குறாரு. தூங்கும்போது அவருடைய கனவுல மீனாட்சி அன்னை வந்து சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாடுக அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அந்த திருவிளையாடலை செயல் வடிவத்தில் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. அதில் 3 காண்டமாக பிரித்து 64 திருவிளையாடல்களையும் நமக்கு கொடுத்துருக்காரு. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டமாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.